கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அநேக கவலையோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு ஏன் இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி யோசனையோடு இருக்கிறீங்களா? இந்த வருஷமும் பிறந்துச்சு, எனக்கு என்ன நன்மை நடக்குது, நான் அப்படியே தான் வாழ்றேன், என் வாழ்க்கை மாறுமா மாறாதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உன் வாழ்க்கையை நான் ஒரு புதிய மாற்றத்துக்குள்ள கொண்டு வருவேன். விரும்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து 10 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நிச்சயமாய் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். முடிந்தவங்க கண்களை மூடி நீங்க கேட்ட கேள்விகளுக்கு வேதம் சொல்லுது, கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். பயப்படாதீங்க, இந்த வார்த்தை அப்படியே உங்க விண்ணப்பம். ஒருவேளை நீங்க போன வருஷம் கடைசியில் உபவாசத்தோடு ஜெபிச்சிருப்பீங்க, எந்தெந்த காரியெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திகழ்ச்சி அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்க கண்ணீருக்கு பதிலை கொண்டு வருகிற நேரமா இருக்கிறபடினால பயப்பட தேவையில்லை. என் கூட சேர்ந்து இந்த ஜெப நேரத்தில் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் நடுவில் அக்கினியா இறங்குவார். ஹல்லேலூயா. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளைக்கும் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. கைத்தறி பண்ணலாம். இருளைக்கும் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி. கைத்தறி சொல்லுங்க.
Glory Jesus. Oh Rabba Haba Rabba. Oh Rama Karama Kaba Rabba. Oh Rabba Haba 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 Haba. கர்த்தாவே உங்க வல்லமை இறங்கட்டும். யாரை கட்டி இருக்கிற, யாரை கட்டி இருக்கிற, யாரை கட்டி வைத்திருக்கிற, எந்தெந்த வியாதியில கட்டி இருக்கிற, இந்த வருஷம் எந்தெந்த வீட்டுக்குள்ள, எந்தெந்த சரியத்துக்குள்ள என்னென்ன காரியத்தை இந்த வருஷம் நடத்தணும்னு உன் வீட்டுக்கு விரோதமா எந்த சத்துரு நினைத்தாலும், எந்த மனுஷர்கள் எழும்பினாலும், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நிச்சயமா நான் உன்னை நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. எத்தனை குடும்பத்தை அழிக்க எழும்பி இருக்கிற ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, மாந்திரிகத்தின் ஆவிகளே, இப்போ எரிவதாக வைத்திருக்கிற சூனியம் எரியட்டும், காலடி மண்ணுகிற கட்டு எரியட்டும். யாருக்கு கை கால் செயலிழந்து போகணும்னு செஞ்சாங்களோ அந்த செய்வின கட்டுகள் அறுக்கப்படுவது. யாரை நஷ்டப்படுத்தணும்னு சொல்லி செஞ்சாங்களோ அது இந்த இரவுல உடையட்டும். பண்ணி அனுப்பினார்களோ, போட்டோ எடுத்து செய்தார்களோ, வஸ்திரத்தை வைத்து செய்தார்களோ, பயப்படாதிருங்கள். அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அல்லவா? கையை ஆவியானவர் நம்மை விடுவிப்பார், ஆவியானவர் நம்மை தப்புவிப்பாராக, ஆவியானவர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலே உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் உங்களை சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் செய்திக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் என் இருதயத்தில் ஏவுகிறார். அதை நான் உங்களோடு சொல்லி உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. வருகிற வேலைக்கிழமை எங்களுடைய திருச்சபையிலே எங்க இருக்குது பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சென்னைக்குள்ள இருந்தால் தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட் அடுத்த வெங்கல், அந்த வெங்கலிலே எங்களுடைய சபை இருக்கிறது. எதுக்கு இது சொல்றேன்னா, ஆண்டவர் ஏவனால் சொல்றேன். நம் புது வருஷத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை, கண்டிப்பா நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதற்காக கர்த்தரால் ஏவப்பட்டு தானியங்களையும் எண்ணெயும் வஸ்திரத்தையும் நாங்கள் 1ஆம் தேதி 20 பிரதிஷ்டை செய்து 9ஆம் தேதி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதினாலே தேவனே அதை எங்களுக்கு வாய்க்க பண்ணினார். வர வேலைக்கிழமை நான் அதை எல்லாருக்கும் இந்த வருஷம் தானியத்தை போல ஒவ்வொரு குடும்பங்களும் கீழே ஏற்பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும். ஒருத்தர் தலையில எண்ணெய் குறைபடாது இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம் எல்லாரும் மேல போட்டுக்கப்பட்டால் சத்துருவின் கண்களுக்கு கண்டிப்பாய் மறைந்து வாழலாம். இதை நாங்கள் வேலைக்கிழமை காலை ஒரு 10 மணிக்கு அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை சபையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கடந்து வாருங்கள். நீங்க மாத்திரம் இல்ல, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை சொல்லி அழைத்து வாங்க.
ஒருவேளை எத்தனை பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களை போன்ல தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு தாராளமாய் வரலாம். நாங்கள் நம்பர் கீழ்கண்ட நம்பர் கொடுப்போம். நீங்க அதுல மறக்காம வாங்க. அது மட்டும் இல்ல, ஆவடியில ஒவ்வொரு மாதம் 2வது வெள்ளிக்கிழமை நாங்கள் தீர்க்க தரிசன விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டம். அப்ப இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். நீ தீர்க்க தரிசினால் வேற மனுஷனாய் மாறுவாய். இதன் அடிப்படையில அநேக காரியங்களில நெகேமியா உடைக்கப்பட்ட போது தீர்க்க தரிசின் மூலமாய் அவர்கள் காரியங்கள் வித்தியாசமாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் பேசுறேன்னு இன்னைக்கு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை மனிதர்கள் வேத விதமாக சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அந்த நாளில தீர்க்க தரிசனமான வார்த்தையினால நீங்கள் புதிதாக்கப்படுவீர்கள் என்பதை தலைப்பில் நான் பேசுகிறேன். அநேகருக்கு சில விஷயத்தை ஆண்டவர் உணர்த்திருக்கிறார். அதை நான் உங்களோட நேரடியாக பேச விரும்புகிறேன். விரும்புகிறவர்கள் வியாழக்கிழமையும் மற்ற வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பங்கு பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 35வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். எனக்காக தங்கள் வலையிலே குழியில் ஒளித்து வைத்தார்கள். இந்த நாளில உங்களோடு கூட பேசிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, உனக்கு மறைமுகமாய் வைத்த கண்ணியை உடைக்கும் அபிஷேகம். உங்களுக்கு மறைமுகமாய் செய்கிற சில காரியத்தை உடைக்கும் அபிஷேகம். சில மறைமுகமான தவறான காரியங்களை கொண்டு வருகிற சத்துருவை உடைக்கும் அபிஷேகம். சில மறைமுகமாக தவறுதலால் செபிக்கிற மாந்திரிக செய்கிற சில கிரியைகளை உன் எல்லை விட்டு உடைக்கும் அபிஷேகம் என்ற தலைப்பின் கீழாக ஒருவேளை இந்த வருஷம் உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு முகாந்திரம் இல்லாம உங்க வீட்டை பகைக்கிறவங்க, உங்க ஆபீஸ்ல உங்க மேல முகாந்திரம் இல்லாம உங்க மேல எரிச்சல் அடைகிறவங்க பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க கண்டிப்பா இந்த செய்திய முடிவுலையும் பார்க்கணும். ஏன்னா யார் தான் நம்ம மேல கோபமா இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு பிராக்டிகலா சொல்றேன், சில விஷயத்த சொல்றேன். உங்க கிட்ட பழகிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்கள சட்டனா நீங்க கோபமா இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. எப்படி பாஸ்டர் சொன்னா, அவங்க நம்ம கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன திறமை இருக்கும், கோபம் இருக்கும். எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்க, ஃப்ரெண்டு தானே முக்கியப்படுத்தி அவங்கள ரொம்ப அவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்தில் இருக்கும். ஆனா உங்க மேல எப்படி கோபமா இருப்பாங்க நான் சொல்லி தரேன் பாருங்க. நீங்க பயங்கரமா இரிட்டேட் பண்ண அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து ஓடி கூப்பிடுற போது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இப்பதான் ஒரு இடத்துல அழைப்பு வந்துச்சுங்க, ஐயோ சாரிங்க, எப்படி ஐயோ உங்களுக்கு போய் நான் வராம நிப்பனா. நீங்க நல்லா நினைச்சீங்க, அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் இருக்காது. ஆனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவன் வரக்கூடாது, வந்தா நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. இப்படிப்பட்ட மறைமுகமா இருக்கிற சில மனிதர்களை இந்த மாதம் உங்களுக்கு 27ஆம் தேதிக்குள்ள கர்த்தர் வெளிப்படுத்த. தாவீது சொல்றாரு இந்த இடத்துல, முகாந்தரம் இல்லாம எனக்கு தங்கள் வலையை குடியிலே, எங்க தெரியுமா, ஆழத்துல. அது வயிற்றுக்குள்ள வச்சிருக்கலாம், உங்க வீட்டு கடகால மண்ணில் வச்சிருக்கலாம், நீங்க வாங்கி இருக்கிற வண்டியில வச்சிருக்கலாம், வியாபாரம் செய்யற இடத்துல புதைச்சி வச்சிருக்கலாம், ஏன் நீங்க போடுற ஷூல வச்சிருக்கலாம், தள்ள முடியல செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதை எங்க பர்டிகுலரா இருக்குதோ மறைஞ்சி இந்த வருஷம்
யாரு ஒளிஞ்சி உன்னை அழிக்க நினைக்கிறாங்களோ இன்னைக்கு உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கும், கர்த்தருடைய அக்கினி இறங்கும். சில நேரத்துல சிஸ்டர் பிரதர் சில வியாதி எங்க இருக்குதுன்னு உங்க உடம்புல தெரியவே தெரியாது. நான் முதல்ல சொல்ற செய்தி நீ ஃபுல்லா பாருங்க. உங்க சரீரத்துல என்ன வியாதியை சத்துரு கொண்டு வர திட்டம் வச்சிருந்தா கூட அது நல்லா கவனிச்சிருக்க பிரதர் சிஸ்டர். ஐயோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேன், என்ன வியாதி? நீ பயப்படாதீங்க. அது எது மறைமுகமா உனக்கு நாளைக்கு ரிசல்ட்ல வர்றதுக்கு காத்து நிக்குதோ இந்த இரவுல கத்தனதை உடைப்பாரு. என நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்றது முகாந்திரம் இல்லாமல் தங்கள் வலையை குடியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு குடியை வெட்டிட்டாங்க. காரணமே இல்லாம போன வருஷம் நீ தள்ளப்பட்டிருப்ப, போன வருஷம் உன் வீட்டுல யாராவது ஒருத்தர் குடியில போட்டு மண்ணுல மூடி இருப்பாங்க. இந்த வருஷம் நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. 8ஆம் வசனம் பாருங்க. அவன் நினையாத அழிவு. யார் தெரியுமா? உனக்கு முகாந்தரம் இல்லாம உன்னை பத்தி பேசிட்டான்ல, உன் குடும்பத்தை நீ அது மனசு உடைஞ்சிட்டல, கண் கலங்கி பார்த்து கொண்டிருக்கல, நீ தைரியமாயிரு. கர்த்தர் சொல்றாரு உனக்கு வந்தது நான் உன்னை காப்பாத்திட்டேன். ஆனா அவன் எதிர்பார்க்க மாட்டாங்க, இன்னைக்கு என்ன நடக்குன்னு எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய கரத்துல வல்லமை உண்டு, கர்த்தருடைய கரத்துல அக்கினி உண்டு. அவர் சொல்றாரு இந்த இரவில என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாத. இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்? நீ கொஞ்சமும் கலங்காத. உன்னை குடியை வெட்டினவனுக்கு அவன் நினையாத நாளில, அவன் எதிர்பார்க்காத நாளில உனக்கு நடந்தது குறித்து சந்தோஷமா இருந்திருப்பான், உனக்கு நடந்தது குறித்து அவன் கொண்டாடி இருப்பான், உனக்கு நடந்ததை நினைச்சு கைத்தட்டி சிரிச்சிருப்பான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு அவன் நினையாத நாளில, அவன் நினைக்கப்படாத நேரத்துல, அது இரவா இருக்கலாம், அது பகலா இருக்கலாம், அது மாலையா இருக்கலாம், அது காலையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு வாசிக்கலாம், அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும். ஆமீன். வரமாட்டேங்குங்களே. எதை செஞ்சிட்டா நீ நினைச்சு பார்க்கல. உன் ஆத்துமாக்கு அவன் குழி வெட்டுவானா? இவன் துரோகம் செஞ்சிட்டானா? இவனா செஞ்சு ஐயோ நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். நீ பயப்படாத. உன் இருதயம் எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்குதோ, நான் பேசல, கர்த்தர் பேசல, நான் எழுதி வச்சு பேசல, டைரியில நோட் பண்ணி பேசல, இந்த டிவிக்காக பேசணும் நான் பேசல, என் ஆண்டவர் உணர்த்துல உங்களுக்கு பேசுறேன். யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் தெரியல. நீங்கள் ஏதோ ஒரு குழியில தள்ளப்பட்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க யார் நிமித்தம் அழிக்கப்பட்டிருக்குது, உங்க குடும்பம் யார் நிமித்தம் இன்னைக்கு சீர்கட்டு போயிருக்குது, உங்க குடும்பம் யார் நிமித்தம் குடும்பமே இல்லாம மறைஞ்சிருக்குது. கர்த்தர் சொல்றாரு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீ விசுவாசித்தா நீங்க பாருங்க, நீங்களும் நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அவங்களுக்கு இப்படிலாம் நீங்க கம்பிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க எதிர நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆள், உன் சத்ரு, அவன் உன் எதிரே விழுந்து கிடக்கிறத நீ பார்ப்ப. வேதம் சொல்லுது அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலையில் அவனையே பிடிக்கவும் கடவுது. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பார்க்கிற ஊழியச்சர் எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க. உங்க ஊழியத்தை கெடுத்துட்டாங்களா? நீங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் கூடவே இருந்து உங்களுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்களா? நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு அவன் நினையாத அழிவு. அப்படின்னா அந்த அழிவு நான் அவனுக்கு தெரியாது. ரெண்டாவது, அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவன் என்னத்தான் லாக் பண்ணிட்டு என்னத்தான் பக்கமா அவன் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கற்பனையில் இருப்பான். அந்த கற்பனைக்கு மேல ஆண்டவர் சொல்றாரு அவன் எதிர்பார்க்காத சின்ன ஒரு கல்லை வச்சு காலி பண்ணிடுவேன், சின்ன ஒரு கல்லு புரண்டு வைப்பேன், சின்ன ஒரு காரியத்தை அவனுக்கு உண்டு பண்ணி அது அவன் தலைமையில பெரிய காரியமான வரப்பண்ண. நீங்கள் பயப்படாதிருங்கள்.
உங்களுக்கு விரோதமாய் உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் குழியை வெட்டினார்களே, கர்த்தர் சொல்றாரு, அந்த குழியை வெட்டின நபர்களுக்கு நினையாத ஒரு பெரிய தீங்கை பாருங்க. அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது, அவனையே பிடிக்க கடவது, அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. நீங்க விட மாட்டீங்க. உங்களை யாரு அழிஞ்சு போகணும்னு சொன்னார்களோ, போன வருஷம் உங்களை எத்தனை பேர் சபிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் நீ நல்லா இருக்க மாட்டேன், அழிஞ்சு போயிடுவேன், நாசனமா போயிடுவேன், உன் வீட்டில் எந்த காரியம் நடக்குது, உன் பிள்ளைக்கு பாரு, உன் பொண்ணை பாரு, உன் குடும்பம், உன் புருஷனை பாரு, உங்களை பத்தி பேசி 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 நீ அழிஞ்சு போயிடுவ, மண்ணை வாரி விடுவான். சிலர் மண்ணை வாரி விடு சொல்லுவான், அழிஞ்சு போயிடுவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அழிஞ்சு போவதில்லை, உன்னை அழிக்க நினைக்கிறவர்களை அழிந்து போகும். கடைசியாய் பாருங்கள் 9வது வசனம். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். பாருங்க 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். சிறுமைப்பட்டவனை அவனிலும், சிறுமைப்பட்டவன் அவனிலும், பலவானுடைய கைக்கும், பலவானுடைய கைகளுக்கும், சிறுமையும் எளிமையும் மாணவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லுகிறது. உமக்கு ஒப்பானவர் யார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவேல கண்களை மூடலாம், கரங்களை மேல உயர்த்தலாம். சொல்லுங்க, இந்த வியாதியை நீக்க உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த கஷ்டத்தை போக்க உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த கட்டுகள் அறுக்க உமக்கு ஒப்பானவர் யாரு ஆண்டவரே? உம்மாலே கூடும். அந்த குஷ்டரோகி சொன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தமாக்கும். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யார் வீட்டுக்குள்ள மரண கண்ணிகள், மரண போராட்டங்கள், மறைவாய் வைத்திருக்கிற பதிவிடத்தின் ஆவிகளை என் ஆண்டவர் உடைத்து போடுவீராக. ஓ ரபா கம்மா ரம்மா சம்மர் யாக்கபோ, என் ஆண்டவர் மறைவாய் வைத்திருக்கிற குழிகளை கர்த்தர் மூடுவீராக. மறைவாய் வைத்திருக்கிற வலைகள் அருந்து போகட்டும் ஆண்டவரே. பல்லவானுடைய கைகளுக்கும் பல்லவானுடைய வில் அம்புகளுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை தப்புவிப்பீராக. பல்லவானுடைய அம்பு உடைக்கப்படுவதாக, அவன் பட்டயம் உடைக்கப்படுவதாக, அவன் பட்டயம் அவன் கையிலிருந்து விழுவதாக, அவன் செய்கிற காரியம் அவன் தலைமையில் திரும்புவதாக. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டில் மீது தெளிக்கப்படுவதாக, யாதின் மீது தெளிக்கப்படுவதாக. கண்ணீர் கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளை உமது கரத்தின் நீழிலே மூடுவீராக. ஆண்டவரே நீர் நடத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நடத்தும். மறைவாய் இருக்கிற காரியங்கள் அவர்கள் கண்களுக்கு தெரிய வருவதாக. ரகசியமான ஆலோசனைகள் இந்த ஒவ்வொரு பார்க்கிற குடும்பத்துக்கு தெரிய வருவதாக. அவர் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற ரகசியங்கள், அவர் பிள்ளைகள் படிக்கிற காலேஜிலும் பள்ளியிலும் நடக்கிற ரகசியமான காரியங்களை கண்களுக்கு தெரியப்படுத்துவீராக. இந்த வருஷம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரே நடத்தி இவர்களோடு இருப்பீராக. இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும்
எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9711127519, 8098814883 மற்றும் 6374927943.